ஹே காய்ஸ், வடையிலே பல வெரைட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. மசால் வடை, உளுந்த வடை, கீரை வடை, ஏன் வாழைப்பூ வடை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வாடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கள் ஊர் ஸ்டைலில் இந்த வாடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் தேவை. ஸோ மீந்து போன நெய் சோறு ஆர் பிரியாணி, தால்ச்சா சோறு, இந்த மாதிரி ரைஸில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். அதில் இருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இலை இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வெறும் ரைஸை மட்டும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தால்ச்சா சோறு தான் எடுத்துருக்கேன், கீ ரைஸ். ஸோ எனக்கு பிரியாணியில் செய்கிறத விட இதில் செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரைஸை நம்ம மிக்சியில் போட்டு 1க்கு 2 அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு அடித்து கொல நாக்க வேணாம். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ரவை எடுத்துக்கோங்க. ஸோ எத்தனை கப் ரைஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக ரவை எடுத்துக்கோங்க. நான் 1 கப் ரைஸ்க்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக நல்லா குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டி வெட்டி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இல்லை நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். அந்த கர்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தோட தண்ணியிலே அது நல்லா பரண்டு வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் கன்சிஸ்டன்சி. நான் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல. ஸோ அதுலேயே நல்லா இப்படி பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ பிடிச்சா அந்த மாதிரி கையில் ஒட்டாமல் அழகாக வரணும். ஸோ இந்த தான் கன்சிஸ்டன்சி. ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நல்லா வடை பொரிக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வடை போடுற மாதிரி லேசாக அழுத்தி நடுவில் ஒரு ஹோல் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த வாடாவோடைய ஸ்பெஷல் டேஸ்ட்டே அதில் நம்ம ப்ரான் வச்சு பண்ணுறது தான். ஸோ என்கிட்ட இறால் இல்லாததுனால நான் பிளெயினாக அப்படி பண்ணிட்டேன். உங்ககிட்ட இறால் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை மாதிரி வடையை தட்டிட்டு அந்த சைடில் ஒரு இறாலோ 2 இறாலோ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு டைமாவது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரெடிஷ்னல் வாடை இது கிடையாது. ஸோ எங்கள் ஒரு ஸ்டைலில் நாங்கள் இப்படி தான் வாடை செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க.